வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எண் தொடர் வரிசை. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், இப்போ ரீசனிங்ஸில் எண் தொடர் வரிசை அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். ஒரு 4 சம் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். 5வது சம் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுப்பேன். நீங்கள் அதை பண்ணி கமெண்டில் அதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ எண் தொடர் வரிசை, இந்த எண் தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டாபிக்ஸ் தாங்க இருக்குது, ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருவாங்க, இந்த நம்பரில் கூடால ஒரு நம்பர் மிஸ் ஆகிடும். அந்த மிஸ் ஆன நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும், 4 ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த 4 ஆப்ஷன்லேருந்து எந்த ஆப்ஷன் இந்த விடுபட்ட நம்பராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், அதை கண்டுபிடிச்சு சொல்லணும், ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த விடுபட்ட நம்பர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு காமன் சீக்வன்ஸில் கரெக்டாக வரும், அமையும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், 1 6 15 உடல் நம்பர் இல்லை, அப்புறம் 45 66ன்னு சொல்லி வருது. இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கனாலே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எதை சார் நாங்கள் எப்படி சார் இதை கண்டுபிடிக்கிறது, எடுத்தோன்னு எப்படி சார் பார்க்கணும்? ஆல்ரெடி மேக்ஸில் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இதை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் பிகினராக இருக்கவங்களுக்கு இந்த ரீசனிங் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தெரியும். ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது டிஃப்ரென்ஸ். முதல் நம்பருக்கும் 2வது நம்பருக்கும் 2வது நம்பருக்கும் 3வது நம்பருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ அப்படி டிஃப்ரென்ஸ்லேயே இதை கண்டுபிடிச்சிடலாம். முதல் விஷயமே உங்களுக்கு மேக்ஸிமம் ஈக்குவலாக வந்துடும். முதல் விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சரை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கொயர்ட் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்கொயர்ட் பண்ணி பார்க்கணும். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருதா அப்படின்றத என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இது வரல அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்கியூப் பண்ணி பார்க்கணும். 1 2 ஸ்கொயர் ஸ்கியூபு 8, 3 ஸ்கியூபு 27, இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஸ்கியூப் பண்ணி பார்க்கணும். இதில் ஏதாவது ஒரு மெத்தட் வருதான்னு பார்க்கணும். ஒருவேளை இதுவும் வரல அப்படின்னா என்ன பண்ணணும், மைனஸ் இல்லாட்டி ப்ளஸ் பண்ணி பார்க்கணும். அது என்ன சார் மைனஸ் இல்லாட்டி ப்ளஸ் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது 1 ஸ்கொயர் 1ன்னு வருது இல்லைங்களா, 1 ஸ்கொயர் 1, இது கூட -1. அதே மாதிரி 2 ஸ்கொயர் -2, அதாவது 4 - 2 = 2. இந்த மாதிரி ஏதாவது வருதான்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லாட்டி ஸ்கியூப் இல்லாட்டி ப்ளஸ் பண்ணி பார்க்கணும். இப்போது 1 ஸ்கொயர்டு 1 + 1, 2 ஸ்கொயர்டு 2, 2 ஸ்கொயர்டு +2 அப்படின்னா என்னது, 4 + 2 6. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருதா? இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் தான் இந்த நம்பர் அவங்க சீக்வன்ஸை உங்களுக்கு கேள்வியாக கேட்டிருப்பாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப டஃபாக வைக்க மாட்டாங்க உங்களுக்கு குரூப் 4 பொறுத்த வரைக்கும். அதனால் ரொம்ப ஈஸியாகவே நீ என்ன பண்ணிடலாம், இதை கிராக் பண்ணிடலாம். இப்போ பார்ப்போம் வாங்க. 1க்கும் 6க்கும் என்னங்க டிஃப்ரெண்ட்டு? 1லேருந்து 6 போகிறதுக்கு 5 வந்திருக்கு, 6லேருந்து 15 போகிறதுக்கு உங்களுக்கு 9. அதே மாதிரி ஸோ இங்கேருந்து எவ்வளோ கூடியிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 45லேருந்து 66 போகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கூடியிருக்கு, 21 கூடியிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்க்கணும். 5லேருந்து 9 போகிறதுக்கு உங்களுக்கு 4, சரிங்களா? ஸோ இதுக்கான டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஸோ 5 கூட 4 கூட்டி 9, அந்த 9 என்ன பண்ணியிருக்கிறாங்க, 6 கூட கூட்டி 15 வந்துருக்குது. ஸோ 1 கூட 5 கூட்டினா 6, 6 கூட 9 கூட்டினா 15, ஓகேங்களா? அப்போது 9க்கு அப்புறம் எதை கூட்டினா அந்த நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், 4 கூட்டினா வருமானு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ 9 கூட 4 கூட்டினா உங்களுக்கு 13. ஸோ இந்த 13 15 கூட கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 28. ஸோ விடை 28. எவ்வளோதான், புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிஃபரெண்ட் பார்க்கணும். ஃபஸ்ட்டு டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா 6க்கும் 1க்கும் 5 இருக்குது, 15லேருந்து 6 கழிச்சிங்கன்னா 9 இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 5க்கும் 9க்கும் டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா 4ன்னு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தும் 4 4னா தான் வரப்போகுது. அடுத்து இதை எப்படி சார் கிராஸ் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 28க்கு அப்புறம் ஒரு நம்பர் வந்துருக்கு பாருங்கள், 45ன்னு வந்திருக்கு. ஸோ அப்படின்னா 13க்கு அப்புறம் என்ன நம்பரு, +4 போட்டிருப்பீங்களா? அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருப்பீங்க, 17, கரெக்டாக? ஸோ 28 கூட 17 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 45, கரெக்டுங்களா? அதே மாதிரி 17 கூட 4 கூட்டினீங்கன்னா 21, 21 கூட 45 கூட்டினீங்கன்னா 66 வந்துருச்சுங்களா? ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், சம்ஸை ஈஸியாக கிராக் பண்ணணும். ஸோ இதுக்கான விடை உங்களுக்கு 28. ஃபர்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்து கண்டுபிடிக்கிறது, ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்கள். 2 இருக்குது, 5 இருக்குது, 9 இருக்குது, 19 இருக்குது, 37 இருக்குது, அப்புறம் டேஷ் விட்டுருக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முதல் இடத்துலையும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மெத்தட் டிஃப்ரென்ஸ் பார்க்க வேண்டியது. 5க்கும் 2க்கும் 3 இருக்குது, 9க்கும் 5க்கும் 4 இருக்குது, 19க்கும் 9க்கும் 10 இருக்குது, 37க்கும் 19க்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 இருக்குது. இங்கே ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்திருக்கா? இங்கே 1 கூடுது, இங்கே 6 கூடுது, ஒரு 8. ஸோ ஒரு ஈவனாக இல்லாமல் கூடிக்கிட்டு இருக்குது. அப்போனா நம்ம டிஃப்ரெண்ட் பார்க்கக்கூடாது, ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ஒர்க் ஆகலை. அப்போ அடுத்த மெத்தட் என்ன சார், நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்கொயர்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ 2ன்னு இருக்குது,
2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? 2 ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு வருது. ஆனால் இங்கே 5ன்னு இருக்கே சார், அப்போ +1 போட்டுக்கலாமா? போட்டு பார்ப்போம். 5ன்னு வருது. அதுக்கப்புறம் 5 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25. ஓகேங்களா? 5 ஸ்கொயர் பண்ணால் 25ல் வருது. அப்போ இது வருமானா? என்ன பண்ணாது? இது வராது. ஓகேங்களா? அப்போனா இது தவறான ஒரு விடை தான். அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ ஸ்கியூ பண்ணி பார்த்தாலும் வராது. அப்போ நான் ஸ்கொயர் பண்ணி பார்த்து வரலாம், ஸ்கியூ பண்ணி பார்த்து வராது. அப்போ என்ன பண்ணலாம்? இப்போது 2 திருப்பி 2 கூட பெருக்கி 4 + 1 5 வந்துருச்சு. ஓகே, அதே மாதிரி 5 2ஆல் பெருக்கி பார்ப்போமா? 5 2ஆல் பெருக்கணும்னா 10 இல்லை, இங்கே 9 தானே வருது. அப்போ -1 போடுங்க. -1 போட்டால் உங்களுக்கு 9 வந்துருச்சு. ஓகே, சரி. அதுக்கப்புறம் 9 2ஆல் பெருக்குங்க. 9 2ஆல் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 18. ஆனால் 19 இருக்குது. அப்போ +1 வருது. அப்போ 19. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ முதல்ல ஒரு 2ஆல் பெருக்குறாங்க, அப்புறம் என்ன பண்ணுறாங்க? +1 பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் 2ஆல் பெருக்குறாங்க, -1 பண்ணுறாங்க. திருப்பியும் 2ஆல் பெருக்குறாங்க, +1 பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஸோ இத்தனை கான்செப்டை நீங்கள் திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கணும், அப்புறம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அப்புறம் ஸ்கியூப் பண்ணி பார்க்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஏதாவது 2ஆல் பெருக்கி +1 பண்ணுறோமா, 3ஆல் பெருக்கி -1 பண்ணுறோமான்றத செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும்? ஆன்சர் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள். ஸோ அப்படின்னா இங்கே இதுதான் நடக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இதை 2ஆல் பெருக்கியிருக்கிறாங்க, +1 பண்ணியிருக்காங்க. இதையும் 2ஆல் பண்ணியிருக்காங்க, -1 பண்ணியிருக்காங்க. இதை 2ஆல் பெருக்கியிருக்கிறாங்க, +1 பண்ணியிருக்காங்க. இதை 2ஆல் பெருக்கியிருக்கிறாங்க, என்ன பண்ணியிருக்காங்க? -1 பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கி +1 பண்ணணும். அப்படின்னா 2 37 உங்களுக்கு என்ன வரும்? 74. +1னா 75. இதுதான் விடை. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு 10,000. அடுத்து என்ன வருது? 11,000. அப்புறம் 9,900. அடுத்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இது என்ன சார் இவ்வளோ பெரிய நம்பராக இருக்கே சார், என்ன சார் பண்ணுறது? இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா சேம் தான், எவ்வளவு நம்பர் கூடுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எவ்வளோங்க கூடியிருக்கு? 10,000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு எவ்வளோங்க கூடியிருக்கு? 11,000. அப்போ 1000 ரூபாய் கூடியிருக்கு. அப்புறம் என்ன சார் ஆயிருக்கு? 11,000 ரூபாயிலேருந்து 9,900 ரூபாய். இது என்ன சார்? அப்படின்னா என்ன சார் ஆயிருக்கு? 1,100 ரூபாய் உங்களுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு குறைஞ்சிருக்குது. இது எப்படி சார் இப்படி வந்திருக்கே சார், என்ன சார் பண்ணுறது? ஸோ சிம்பிள் ட்ரிக்ஸு, சதவீதம் தான் இது. உங்களுக்கு சதவீதம் தான் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், 10,000 ரூபாய் இருக்குது. 10,000 ரூபாயில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு 10% கூட்டியிருக்கிறாங்க. 10,000 11,000 ஆயிருக்குது. அப்படின்னா 10,000 ரூபாயில் 10% சதவீதம் கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? 10% இப்படி தான் கண்டுபிடிக்கணும். 10,000 ரூபாயில் 10%னா 10,000 × 10/100 அடித்து கொடுத்து பாருங்க, 1000. ஸோ இந்த 10% என்ன பண்ணியிருக்காங்க? கூட்டியிருக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? 11,000. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே 10% தான், ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கம்மி பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, 1,100 என்ன பண்ணியிருக்காங்க? கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போனா என்ன நடக்குது? 10% கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு கூட்டியிருக்காங்க. அடுத்து 10% கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க? கழிச்சிருக்கிறாங்க. அப்போ திருப்பி என்ன பண்ணணும்? நீங்கள் 10% கண்டுபிடிச்சி அதை கூட்டணும். அவ்வளவுதான் விடை. புரியுதுங்களா? ஸோ இப்போ 9,900க்கு 10% கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 990ன்னு வருது. ஸோ இதை அப்படியே இதை கூட கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். கரெக்டுங்களா? கூட்டுவோமா? அப்போது வாங்க கூட்டி பார்ப்போம். ஸோ 9,900 இது கூட 990 கூட்டணும். கூட்டினீங்கன்னா உங்களுக்கு விடை. ஸோ 10,890 தான் உங்களுக்கான விடை. 10,890 தான் உங்களுக்கான விடை. இவ்வளவு தான். சரிங்களா? ஓகே, இந்த கணக்கு முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு கணக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து என்ன சார் கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1, அதுக்கப்புறம் 4, அப்புறம் 27, அப்புறம் 16, அப்புறம் ஒரு கேப்பு, அப்புறம் 36, அப்போ தான் 343. இந்த கேப்பு தான் நமக்கான ஆப்பு. ஓகேங்களா? ஸோ அந்த கேப்பில் என்ன சார் ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை பார்த்த உடனே உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னு சொல்லுங்கள்? ஏன்னா இது 1 ஸ்கொயர்டு, இது 2 ஸ்கொயர்டு, இது 3 ஸ்கொயர்டு, இது 4 ஸ்கொயர்டு, இது 6 ஸ்கொயர்டு, இது 7 ஸ்கொயர்டு. அப்போ நடுவில் என்ன சார் வரும்? 5 ஸ்கொயர்டு தான் வரும். 25. அப்போ இதுதான் விடை. ஓகேங்களா? பாருங்கள், ஒரே இதில் உங்களுக்கு 4 விதமான மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 4 கணக்கு, 4 மெத்தடு. முதல்ல டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? × 2 பண்ணி +1 -1, +1 -1,
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், பர்சன்டேஜை கண்டுபிடிச்சி ப்ளஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஸ்கொயர்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ எண் தொடர் வரிசையில் இதே மாதிரி இப்போ 4 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். இது எப்படி வேணால் அவங்க கேட்கலாம். எப்படி சார் கேட்கலாம், இப்போ இன்ட்டு 2 பண்ணியிருக்கேன்னா அவங்க இன்ட்டு 3 + 1 பண்ணலாம், இன்ட்டு 3 - 1 பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இன்ட்டு 3 + 1 + 1 சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுவும் இல்லைன்னா இப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்கோமா, இங்கேருந்து 10% கண்டுபிடிச்சிருக்கோமா, இவங்க என்ன பண்ணலாம், சில நேரங்களில் 10% கண்டுபிடிச்சி என்ன பண்ணலாம், ப்ளஸ் பண்ணிவிட்டு 20% கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் மேக்ஸ் போட்டு பார்க்க தான் உங்களுக்கு ரீசனிங் வரும். இப்போ தான் பிகினராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து என்ன பண்ணிடுங்க, நீங்கள் அதிகமாக சம்ஸ் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது 4மே உங்களுக்கு RS அகர்வாலில் இருக்கக்கூடிய கணக்கு தான். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், ஒரு சம்மு எக்ஸாம்பிள் தர போகிறேன். ஓகேங்களா, அந்த சம்மு என்ன ஆன்சர்ன்றதை என்ன பண்ணுங்க, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, என்ன ஆன்சர்ன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், 2 சம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தர போகிறேன், அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, வாங்க ஃபஸ்ட்டு கணக்கு 0 6 24 60 120 210. அதுக்கப்புறம் என்ன வரும் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு 4 6 12 14 28 30. அடுத்து என்ன வரும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு நான் 3 கொஸ்டின் தர கூட தரேன். ஓகேங்களா, இதையும் சொல்லுங்க. 1 3 3 6 7 9 என்ன வரும். ஓகேங்களா, இதை கமெண்ட்ல சொல்லுங்க. 12 21. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு 3 கொஸ்டின் நான் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இது என்னன்றதை என்ன பண்ணுங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் என்ன பண்ணீங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கொஸ்டின் எழுதி வச்சுட்டு ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. 3 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.